எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ல நடுவில். அப்போ ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு. அப்போ 2 பேரும் பேசிக்கல. இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் எப்படின்னா, ஒருத்தர் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை எழுதி வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க ஆஃபீஸ். 2 பேருமே ஒர்க் பண்ணுறவங்க. கணவன் ஒரு லெட்டரை எழுதி எப்பயும் போல் வச்சுட்டு அவர் போயிட்டார். மனைவி கிளம்புறதுக்குள்ளே பார்க்கலாம் அப்படி எழுதியிருக்கு. அதுலன்னா, அன்புள்ள மனைவியே என்னை மன்னித்து விடு, நான் தான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன், அதனால் நான் சாரி கேட்டுக்கிறேன். கிட்ட பேசாமல் இருந்த இந்த 2 நாள் எனக்கு 2 யுகம் மாதிரி இருக்குது. என்னால் முடியலம்மா, என்னால் பேசாமல் இருக்க முடியலம்மா, உன்னை விட்டால் எனக்கு யாருமா அப்படின்ற மாதிரி அந்த வரிகள் போதும். உடனே அப்பயே அவங்க இமோஷ்னல் ஆகிட்டாங்க. உடனே இவங்க லீவு போடுறாங்க. அவர் பிடிச்ச எல்லாமே செய்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க. அவர் ஈவினிங் வந்தால் என்ன சாப்பிடுவார், அவர் நைட்டுக்கு என்ன சாப்பிடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அவர் வரத்துக்குள்ளே நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெல் அடிப்பாராக பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் பெல்லும் அடிக்குது. அடித்த உடனே உள்ளே வராரு கணவன். வந்த உடனே, இன்னும் ரெடி ஆகலையா நீ, போ சொல்லிவிட்டு அவர் பாட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இவங்க என்னங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்கேங்க, என்னங்க ஆச்சுன்னு பின்னாடியே ஓடுறாங்க. நீ லெட்டரை ஃபுல்லுமே படிக்கலையா, எப்படியோ போ சொல்லிட்டு, எனக்கு டைம் கிடையாது சொல்லிட்டு இவர் போயிட்டார். முதல்ல லெட்டரை படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவங்க அடுத்து ஒரு படிக்கிறாங்க. படித்தா எனக்கு இப்போ 10 நாள் நான் துபாய் போகணும், அதனால் நீ இப்போது போர் நடந்துட்டுருக்கு, இப்போ இல்லை, இது நடந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. நான் 10 டேஸ் என்னை துபாய் அனுப்பிச்சிருக்காங்க, அங்கே நான் செக்கிங்க்கு போகணுன்ற மாதிரி. என் மனைவியை விட்டு நான் போக மாட்டேன், அதனால் என் மனைவியும் கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் நீ சொல்லிட்டேன், நான் ஆஃபீஸில் நான் 5 மணிக்கு வருவேன், நீ ரெடியாக இரு. டிஃபனாக எதுவுமே, நீ ஸ்நாக்ஸாக எதுவுமே பண்ணாத, நீ இன்றைக்கி லீவு போட்டு ரெடியாக இரு. நம்ம 10 நாள் நான் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்லாம் டெய்லி முடிஞ்சாலும் நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக கொண்டாடிட்டு வரலாம். பட் இவங்க முழுசாக படிக்காமல் இவங்க 10 நாளையும் இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் வேறு அவர் போட்டிருக்கார், 5 மணிக்கெலாம் நான் வருவேன், 5:30 ஏர்போர்ட்டில் இருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், போக முடியாது, அதனால் 5 ரெடியாருன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 10 நாளும் இவங்க 2 நாள் பட்ட பாடு இல்லாமல் அந்த 10 நாளுமே அவங்க அவ்வளவு அவஸ்தைப்பட்டு